ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருப்பி எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த ஃபீல் சேமா தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய பை சம்பவம் தேவை பண்ணிச்சு தான் ஆல்வேஸ். ப்ரோ படையப்பாவை கேட்கவே வேணும், சொல்லவே வேணும். அது உள்ளே வந்து பார்த்துட்டு ஒரு உள்ளே போய் உட்காரும் போது 4:30 மணி ஆச்சு. வெளியே வரும்போது 8 மணி, வெளியே வரும்போது 8 மணி. ஆனால் வெளியே வரல, ஏன் வரன்ற மாதிரி இருக்குது. வாய்ப்பு பிச்சுட்டு போயிட்டு இருக்கு ப்ரோ. அடுத்த இருந்ததுனாலும் பார்க்கலான்ற மாதிரி தான் தோணுது. சூப்பராக அருமையான தலைவர் ஒரு ப்ரெசன்ஸு. இதுக்கப்புறம் கிடைக்குமா என்ன அப்படின்னு இயங்கவே வேணாம். அடுத்ததுமே ஒரு ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அருணாச்சலம் ரிலீஸு. அதுக்கும் வருவோம் ப்ரோ, அவ்வளோ வருவோம். எனர்ஜி அப்படியே எங்களுக்கு உள்ளே வந்துருச்சு ப்ரோ. என்ன கஷ்டம், கவலை கஷ்டம், காலில் இருந்த பாடி பெயின், மன கஷ்டம் எதுவுமே இல்லை. தலைவரை பார்த்த உடனே அந்த காமெடியான சீன்ஸ்லாம் பார்த்த உடனே அட்டகாசமாக இருந்துச்சு. எக்ஸலண்ட்டாக ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி. படையப்பா இது வந்து ரீரிலீஸே கிடையாது. இது இப்போ எடுத்திருக்க படம். இந்த படத்தை வந்து நாங்கள் பல தடவை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸோட வந்து பார்க்கும்போது, அதுவும் ரீரிலீஸ் ஆகி இத்தனை நாள் கழித்து வந்து பார்க்கும்போது, இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆன மாதிரி அப்படி ஒரு கொண்டாட்டம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து பார்க்குறது. உண்மையாகவே என்றைக்குமே இவர் ஒரு ஆள் தான் சூப்பர் ஸ்டாருன்றதை வந்து எங்கள் சூப்பர் ஸ்டார் திருப்பியும் நிரூபிச்சிருக்காரு. அவர் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இது மீண்டும் திருப்பி ஒரு ரெக்கார்டில் ஒரு சாதனை படைச்சிட்டு இருக்காரு. அவருடைய சொந்த படம், இது சொந்த கதை. ஸோ இது வந்து அந்த படத்தை நான் பற்றி இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னா, சூப்பர் ஸ்டாருன்றவரை வச்சு எந்த மாதிரி எடுக்கணுன்றத இன்னைக்கு வரக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த படத்தை இந்த மாதிரி படங்களில் ரீலீஸில் வந்து அவங்க உட்காந்து சூப்பர் ஸ்டாரை வந்து இந்த மாதிரி தான் ரசிக்கிறாங்க, அவருடைய ஸ்டைலெல்லாம் வீண் பண்ணக்கூடாதுன்றதை இதுலேருந்து அவங்க வந்து கற்றுவிடும் பாடம். சும்மா இப்போ கடந்த சில வருஷங்களாக அவரை வச்சு படம் எடுக்கிறன்ற பேரில் வந்து என்னவோ எடுக்கிறாங்க பாருங்கள். அவருக்கு ஒட்டாத கதையோ ஏதோ ஒரு மாதிரி சூழ்நிலை எடுக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து நின்று அவர் பேசுகிற டைலாக்ஸ் இதில் வந்து பெரிய பயங்கரமான ஒரு மாதிரிலாம் இல்லை. அவர் பேசக்கூடிய ஸ்டைலு, சின்ன ஸ்டைலு, ஆக்ஷனு, டான்ஸு, இது மாதிரி இதெல்லாம் வந்து இப்படி தான் மக்கள் ரசிக்கிறாங்கன்னு இப்போ இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா, இன்னும் அவர் ஒரு 100 வருஷம் ஆனாலும் சரி, ஒரு 200 வருஷம் ஆனாலும் சரி, அவர் தான் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் நடிச்சுக்கிட்டு இருப்பார். இது வந்து அந்த பீரியடில் வந்ததில் எனர்ஜி வந்து இன்றைக்கே அவர் வந்து இந்த கூலி படத்துலேயே அவர் அந்த எனர்ஜியை காமிக்கும் போது அவருக்கு வந்து அது 50 இயர்ஸில் வந்த படம். அந்த டைமில் அவருடைய எனர்ஜி வந்து பக்கா சீன் பை சீன் வேறு ஃப்ரேமில் இருக்க வேறு யாரையுமே பார்க்குற மாதிரி இல்லை. இதில் வந்து ஒரு பெரிய செட்டோ, ஒரு பெரிய இதெல்லாம் ஒரு நடிகர்கள் பட்டாளம், பெரிய ஆர்டிஸ்ட். அதில் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம சிவாஜி கணேசன் அவங்கள வச்சு எடுத்திருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. அவர் கூட வந்து நடித்தது வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ரொம்ப கூடுதலான எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து சிவாஜி சார் கூட நடிச்சது நாங்கள் கூடுதல் பெருமை நினைக்கிறோம். ஆனால் சீன் பை சீன் அவரே கேட்குறாரு. அந்த படத்தில் ஒரு ஷாட் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த ஸ்டைலை ஒன்று பண்ணி காமிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி எல்லா சீன்ஸையும் ஒருத்தரை விட நம்ம பார்க்கவே முடியலைங்க. அந்த படத்தில் முழுக்க இவரை காமிக்கிறாங்களா அப்படின்ற மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இத்தனை வருஷம் கழிச்சும் இதை பல தடவை பார்த்தாலும் கூட இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆன படம் பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஏற்பட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இது வந்து பார்த்து பல பேர் வந்து சூப்பர் ஸ்டாரை ஏன் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி இளைய தலைமுறையே இது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தில் இப்படி தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க இவர் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு படிக்கட்டில் அவர் ஏறி வந்ததுனால தான் இன்றைக்கி இந்த உச்சத்தில் நிற்கிறார். சூப்பராக இருந்துச்சு சார். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம், 25 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருந்துச்சோ, இப்போ எனக்கு 12 வயசு, அதை விட அதிகமாகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும், ஒவ்வொரு டைலாக்கும், ஒவ்வொரு மியூசிக்கும் சரி, டைலாக்கும் சரி, இப்போ கரண்ட் ட்ரெண்ட் இப்போ என்ன தேவைப்படுதோ மக்களுக்கு, ஜென்சி கிட்ஸ்க்கு, அது எல்லாமே அழகாக சொல்லியிருக்காங்க. செம என்ஜாய்மெண்ட், அவுட் ஆஃப் தி வேர்ல்டு. இது வந்து அப்போ 1x இது 2x, டபுள் டைம் தி எனர்ஜி. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபென்டாஸ்டிக். தலைவருக்கு என்ன அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அது ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் நீலாம்பரிக்கு இருந்துச்சு. அது கேரக்டரைசேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஓரளவுக்கு வருவோம், ஓகே நம்ம மற்ற ரீல்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். மற்ற ரீல்ஸை விட அதிகமாக டபுள் டைம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு சார். 100% வந்து பார்க்கணும், இந்த படத்தை பார்க்கணும். என் பையன்லாம் சின்ன பையன் இல்லை, அப்போ பிறக்கூட இல்லையா, அவனுக்கு சொன்னேன், இவன் வயசுல நான் பார்த்தேன், என் வயசுல இவன் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கான். நல்லா சூப்பராக சார். அது அவருக்கு தான் சொல்லிட்டாங்களே, மார்க்கண்டேன்னு ஒரு சீனே வருது, அவர் மார்க்கண்டேன்னு ஒரு டைலாக் வரும், அவர் நடிச்சுட்டே இருக்கலாம் சார். அவருக்கு எண்டே கிடையாது, ஒன்லி சூப்பர் ஸ்டார் அவர் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக வைபு தான், ஃபுல்லாக எல்லாமே என்ஜாய் பண்ணோம். ஒவ்வொரு டயலாக்ஸும் சரி, ஒவ்வொரு அந்த ரஜினி சார் வர்ற ஒவ்வொரு மூவிஸும் சரி, கிளிப்பும் சரி, சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த ஊஞ்சல் போடுற சீன் இருக்குல்ல, அவர் வந்து அவரோட ஷாலில் வந்து இருப்பார், அந்த சீனை எங்களுக்கு 2 டைம்ஸ் வந்து அவங்க திருப்பி வந்து பிளேபேக் பண்ணி போட்டாங்க. ஃபுல் எனர்ஜியாக இருந்தது. ஃபுல்லாக அந்த டோட்டல் ஹாலே நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். அந்த சீன் வந்து ரொம்ப எல்லாரும் என்துவாக என்ஜாய் பண்ண அந்த சீன் வந்து அது சொல்லலாம், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ஒவ்வொரு சீனுக்கு அவரை பார்க்கும் போதே அவ்வளோ நமக்கு கூஸ் பம்பாக இருக்குது, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது.
சீன்ஸ் சொல்லலாம், டயலாக் சொல்லலாம், எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். எனக்கு என்னன்னா என் பையனும் சேர்ந்து இந்த ஏஜ் யங்ஸ்டர்ஸும் வந்து பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்கன்றத நம்ப முடியல. ரொம்ப அவ்வளோ வைப், எல்லாருமே ஃபுல் எனர்ஜியோட ரொம்ப ஒரு ஸ்மைலோட தான் வெளில வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களது வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் அவங்களோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பர். அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ கரெக்டாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது தெரியுது அந்த ஒரு நெகட்டிவ் ஃபீல் கொடுக்குறாங்கன்னு. அந்த அளவுக்கு அவங்க ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ரஜினி சார் வந்து இன்னுமே நடிக்கலாம். ஏன்னா அப்போ இருக்க ஆக்டிவ், இப்பவும் அவருக்கு வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. அதை பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. இந்த ஏஜ்ல வந்து அவங்க சார் வந்து இவ்வளவு பண்ணும்போது இன்னும் ஆக்ட் பண்ணலாம், நாங்க இன்னும் எதிர்பார்க்கிறோம் சார் கிட்ட. ஆக்ட் பண்ணலாம், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். சார் வந்து ஒரு பெரிய பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் தான் எங்களுக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படையப்பா எனக்கு சின்ன பிள்ளைந்து ரொம்ப பிடிக்கும். டிவியில் எப்போ பாட்டாலும் பார்த்துருவேன், ரொம்ப பிடிக்கும். இது இப்போ ரிலீஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க, அந்த ஊஞ்சல் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த தலைவர் டைலாக்கு சார் ரஜினி படம் ரொம்ப பிடிக்கும். ரஜினி படம் தேட்டரில் பார்க்கணும், சின்ன பிள்ளை டிவியில் நல்லா பார்ப்பேன். தேட்டரில் பார்க்குறது நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இன்னும் பார்க்குற எல்லாரும் கத்துறாங்க, பேப்பர் தூக்கி போட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. நாங்களே கை தட்டணும் கத்திட்டு தான் இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அந்த டைலாக்ஸு, அந்த இது ஒவ்வொன்று விஷயமே எடுத்துகிட்டு போனோம் நம்ம. அவரை மாதிரி கஷ்டப்படம் எதுவுமே கிடைக்காது அவர் சொல்கிற மாதிரி தான். அதனால டைலாக்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபுல் படமே வந்து போனதே தெரியல சார். லெங்க்த்து அந்தளவுக்கு வந்து செம்ம. ஒவ்வொரு சீனுமே அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்துச்சு சார், ஸ்பீடாக போயிட்டே இருந்துச்சு சார். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சார். ரீரிலீஸில் இப்போ படம் வந்தப்போ நான் பிறக்கல, இப்போ நானே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார். அஃப்கோர்ஸ் ஊஞ்சல் சீன் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பரவாயில்ல, நான் பாட்டு ஒன்ஸ் மோர் போட்டுருவான்னு பார்த்தேன். பாட்டு நல்ல பாட்டு தான், ஆனால் வந்து அந்த ஊஞ்சல் சீன் ஒன்ஸ் மோர் போட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அதுதான் ஒன்ஸ் மோர் போட்டாங்க. பாட்டு நல்ல பாட்டு தான், பட் அதை ஒன்ஸ் மோர் போட்டதுக்கு ஊஞ்சல் சீன் ஒன்ஸ் மோர் போட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். செமையாக இருக்கு சார். அப்போவே எனர்ஜி சூப்பராக இருந்துச்சு சார். அவர் எப்போவுமே வந்து ஸ்டைலில் தான் வந்து கலக்குவார். ஸோ அதனால் அது நல்லா இருந்துச்சு சார். எப்போவுமே நல்லா தான் பண்ணார். இது எல்லா சீக்வன்ஸும் நல்லா தான் சார் இருக்குது. திரும்பி நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். அவர் அந்த வேற என்ன இப்படி பண்ணுவார், அது நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது படம். அவரோட ஆக்ஷன், ரஜினியோட ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டைலு நிறைய வாட்டி பார்க்கலாம். எல்லாரும் குடும்பமாக பார்க்க வேண்டிய படம் தான். ரொம்ப நல்லா இருக்கு படம். செம மாஸ். தலைவர் ஆக்ஷன் தான் இன்னும் டபுளாக இருக்குது. இப்போ தான் இன்னும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. இவங்க சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தேர்ட் டைம் பார்க்குறேன். எல்லா சீனுமே என்ஜாய் தான் வருவானு. தலைவருக்கு எப்படி இது கொடுத்தாங்களா ஹைப்பு, நீலாம்பரி வரும்போது அதை விட அதிகமாகவே போகுது. ஆப்போனண்ட் இருந்தால் தானே, ஆப்போனண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் தலைவருக்கு வந்து பெருமை. அந்த ஸ்ட்ராங்கை வந்து கொடுத்த படம் தான் இது. இதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட் வரும்போது தலைவரோட ஹைப் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஒன்ஸ் மோர்னு நாங்கள் அப்படியே நினச்சி பார்க்கல ப்ரோ. சும்மா வந்தோம், சரி புக் பண்ணிட்டு வரலாமே ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு. அவர் ஓனரோட ப்ரெசன்ஸு, அவரோட வைபு இன்னும் ஒரு எக்ஸலண்ட்டாக அதை மாற்றிடுச்சு. அப்படியே 200% 140 ரூபா 150 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கான அனுபவத்தை அனுபவிச்சுட்டு போகிறோம். செம்மையை என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. குழந்தையோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். 1999 ரிலீஸ் ஆன படம்ன்றாங்க. இன்ன வரைக்கும் அதோட இப்போ ஈக்குவலாக இருக்கிற க்ரௌடை வந்து இது மேட்ச் பண்ணுது. 4வது நாள் ஹவுஸ்ஃபுல்லா? அதுவே எனக்கு தெரியாது ப்ரோ. இன்னைக்கு வந்து சண்டேவா மண்டேவான்ற தெரியாத அளவுக்கு இது ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் தெரியும்.